நீங்க உண்மைன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? வாங்க என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையை. பறவை குஞ்சுகளை மனிதர்கள் தொட்டால் தாய் பறவை அதை சேர்த்து கொள்ளாது. இதை நம்ம சின்ன வயசுல உண்மைன்னு நினைச்சிட்டே இருக்கோம். இது முற்றிலும் மித் தான். ஏனென்றால் பெரும்பாலான பறவைகளுக்கு வாசனை திறன் குறைவு. அதனால இப்படி செய்ய வாய்ப்பில்லை. அடுத்த கேள்வி, வெங்காயம் வெட்டும் போது பபிள்கமை மென்றால் கண்ணீர் வராது. இது உண்மையா அல்லது கட்டுக்கதையா? விடை, இது ஒரு ஃபேக்ட். ஏனென்றால் பபிள்கமை மெல்லும் போது வாயின் மூலம்தான் மூச்சு விட முடியும். அதனால வெங்காயம் வெட்டும் போது வரும் கண் எரிச்சல் மற்றும் கண்ணீரை கட்டுப்படுத்தும். அடுத்த கேள்வி, கேரட் அதிகமாக சாப்பிட்டால் உங்கள் தோல் ஆரஞ்சு நிறத்தில் மாறிவிடும். இது உண்மையா அல்லது கட்டுக்கதையா? இதுவும் ஒரு ஃபேக்ட். இது கேரட்டோமேனியா என்று அழைக்கப்படும். அளவுக்கு அதிகமாக கேரட் சாப்பிட்டால் தோல் ஆரஞ்சு நிறத்தில் மாறும். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த கேள்வி, பபிள் கம்மாய் முழுங்கினால் அது 7 வருடம் வயிற்றிலேயே தங்கிவிடும். விடை, இது மித். பபிள் கம் செரிமானமாக விட்டாலும் அது செரிமான குழாய் மூலம் வெளியே வந்துவிடும். அடுத்த கேள்வி, காளை மாடுகளுக்கு சிவப்பு நிறத்தை பார்த்தால் கோபம் வரும். விடை, இதுவும் ஒரு மித். காளை மாடுகளினால் வண்ணங்களை பார்க்க முடியாது. அது எதிரில் இருக்கும் ஆட்களின் செயலினால் மட்டுமே தாக்கும். அடுத்த கேள்வி, நெருப்பு கோழியின் மூளை அதன் கண்களை விட சிறியதாக இருக்கும். இதற்கு வாய்ப்பில்லை, அது அப்படி சாத்தியம். விடை, அடடா, நெருப்பு கோழியின் கண்கள் 5 சென்டிமீட்டர் அளவில் பெரிதாக இருக்கும். அதன் மூளை அதைவிட சிறியது. அடுத்த கேள்வி, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததால் அவர் புவி ஈர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடித்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே? விடை, இது ஒரு மித்தா. ஆப்பிள் நியூட்டனின் தலையில் விழவில்லை, ஆனால் அவருக்கு அருகில் விழுந்த போதுதான் அவர் புவி ஈர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடித்தார். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் பற்கள் வெள்ளையாகும். இது உண்மையா அல்லது கட்டுக்கதையா? விடை, அடடா, இதுவும் ஒரு ஃபேக்ட். அதாவது ஆப்பிளில் உள்ள மேலிக் ஆசிட் பற்களை உள்ள கரைகளை நீக்கும். தினமும் சாப்பிட்ட நாட்டுக்கோழி முட்டை வெள்ளை முட்டையை விட அதிக சத்து கொண்டுள்ளது. அட, இதுதானப்பா உண்மை? விடை, இது ஒரு மித். என்ன, இதுவும் பொய்யா? முட்டையின் நிறம் மட்டுமே கோழிக்கு ஏற்ப மாறுபடும். ஆனால் சத்துக்கள் இரண்டிலும் சமம். அடுத்த கேள்வி, மின்னல் ஒரே இடத்தை 2 முறை தாக்காது. இது உண்மையா அல்லது கட்டுக்கதையா? விடை, இது ஒரு மித். மின்னல் ஒரே இடத்தை பலமுறை தாக்கும் தன்மை கொண்டது, குறிப்பாக உயரமான கட்டிடங்கள். அடுத்த கேள்வி, ஒரு காலத்தில் தக்காளி விஷமாக கருதப்பட்டது. அது எப்படி? 18வது நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் தக்காளியை விஷம் என்று தவறாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தனர். அடுத்த கேள்வி, கேரட் சாப்பிட்டால் கண் பார்வை அதிகரிக்கும். இதுவும் தெரிஞ்ச விஷயம்தானே? இது ஒரு மித்தா. கேரட் சாப்பிடுவதால கண் தசைகளுக்கு தான் நல்லது. இதனால கண் பார்வை அதிகரிக்காது. நீங்களும் இதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி, செல்போனில் ஏரோப்ளேன் மோட் போட்டால் அது பேட்டரியை சேமிக்கும். விடை, இது ஒரு ஃபேக்ட். செல்போனை ஏரோப்ளேன் மோடில் போட்டால் அது பேட்டரி பவரை செயலிகளை ஆஃப் செய்து பேட்டரியை சேமிக்கும். அடுத்த கேள்வி, மனிதன் இறந்த பிறகு நகமும் முடியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். விடை, இது ஒரு மித். இறந்த பிறகு உடலின் தோல் சுருங்குவதால் நகம் மற்றும் முடி வளர்வது போன்று தெரியும். ஆனால் இறந்த பிறகு முற்றிலும் வளர்ச்சி நின்றுவிடும். அடுத்த கேள்வி, இன்காக்னிட்டோ மோடல் பிரவுஸ் பண்ணாலும் உங்க தகவல்களை பார்க்க முடியும். விடை, இது ஒரு ஃபேக்ட். இன்காக்னிட்டோ மோடை பயன்படுத்தினால் அது உங்க போனில் உள்ள ஹிஸ்டரியில் மட்டும்தான் மறைந்திருக்கும். ஆனால் மற்றபடி உங்க தகவல்களை ட்ரேஸ் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, மனிதர்களால் விண்வெளியில் அழுக முடியாது. இது ஒரு ஃபேக்ட். விண்வெளியில் 0 ஈர்ப்பு விசை இருப்பதால் அழுகும் போது கண்ணீர் வெளியே வராது. அடுத்த கேள்வி, செல்போனை இரவு முழுவதும் சார்ஜ் போட்டால் அது பேட்டரியை பாதிக்கும். விடை, இந்த மாடர்ன் காலத்து போன்களில் முழுவதும் சார்ஜ் ஆனவுடன் ஆஃப் ஆகிவிடும். இதனால் பேட்டரிக்கு பாதிப்பில்லை.
அடுத்த கேள்வி, அதிகாலையில் வரும் கனவுகள் உண்மையாகவே ஒரு நாள் நடக்கும். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது ஒரு மித். அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆதாரம் இதற்கு இல்லை. பூமியின் மணலின் எண்ணிக்கையை விட விண்வெளியில் நட்சத்திரங்களின் அளவு அதிகம். இது உண்மை. விண்வெளியில் அதை விட 1000 மடங்கு அதிகமாக நட்சத்திரங்கள் உள்ளன. அடேங்கப்பா, உங்களால கண்ணை மூடாமல் தும்ம முடியாது. உங்களால முடியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. விடை, இது ஒரு மித். கண்ணை மூடாமல் தும்முவது மிக கடினமாக இருந்தாலும் இது சாத்தியமான ஒன்றே. அடுத்த கேள்வி, நீங்க தினமும் 8 டம்ளர் தண்ணீர் குடிக்க அவசியமில்லை. இது ஒரு ஃபேக்ட். எல்லாரும் தண்ணீர் குடிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீரின் தேவை ஒவ்வொரு தனி நபரின் சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும். செல்போனை பெட்ரோல் பேங்கில் பயன்படுத்தினால் தீ விபத்து ஏற்படும். இதுவும் ஒரு மித் தான். செல்போன் பயன்படுத்துவது எந்த விதத்திலும் நேரடியாக தீ விபத்து ஏற்படுவதில்லை. அடுத்த கேள்வி, தாடியை சேவ் பண்ணா அதிக தாடி அடர்த்தியாக வளரும். இது ஒரு மித். பல பேர் உண்மைன்னு நினைச்சிட்டே இருக்கிறோம். சேவ் பண்றது மேல் உள்ள முடியை மட்டுமே வெட்டும். அதனால அடர்த்தியாக தாடி வளராது. சூரியனின் நிறம் மஞ்சள் இல்லை. அப்ப என்ன ஆரஞ்சு நிறமா? இது ஒரு ஃபேக்ட். சூரியனின் உண்மையான நிறம் வெள்ளையாகும். அது பூமியின் வளிமண்டலத்தால் மஞ்சளாக தோன்றுகிறது. உங்க வீட்டில் டாய்லெட் சீட் தான் அதிக கிருமி வாழும் இடம். இது உண்மை இல்லை. வீட்டில் உள்ள பாத்திரம் கழுவும், நாரும், காய்கறி வெட்டும் பலகை மற்றும் போன் ஸ்கிரீன் தான் அதிக கிருமி வாழும் இடம். அடுத்த கேள்வி, தி கிரேட் வால் ஆஃப் சைனா ஸ்பேஸில் கூட பார்க்க முடியும். இது ஒரு மித். ஸ்பேஸ் இருந்து வெறும் கண்களால் இதை பார்க்க முடியாது. மனிதனின் இதயம் மார்பின் நடுவில் அமைந்துள்ளது. இது ஒரு ஃபேக்ட். நமது இதயம் நடுவில் தான் அமைந்துள்ளது. ஆனால் சிறிது இடதுபுறம் சாய்ந்துள்ளது. ஆனால் மார்பின் இடதுபுறம் இல்லை. அடுத்த கேள்வி, மொட்டை அடித்தால் முடி கொட்டுதல் சரியாகிவிடும். அப்படித்தானே சொல்லுவாங்க. விடை, இது ஒரு மித். மொட்டை அடிப்பதால் முடி கொட்டுதல் சரியாகாது. இது முற்றிலும் ஹார்மோன்கள் காரணத்தினால் ஏற்படும். விண்வெளியில் விளைந்த முதல் காய்கறி உருளைக்கிழங்கு ஆகும். இது உண்மையாகும். நாசா நிறுவனம் விண்வெளியில் கிழங்கை விளைவித்த போது இது சாத்தியமானது. அடுத்த கேள்வி, வேகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். இது உண்மையாகும். மூளைக்கு வயிறு நிறைந்த உணர்வை அனுப்ப 20 நிமிடமாகும். அதற்குள் வேகமாக சாப்பிட்டு வந்தால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடும். அதனால் உடல் எடை அதிகரிக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.